தருமபுரி மாவட்டத்தில் கம்பைநல்லூர் அருகே கடந்த 15 ஆண்டு காலமாக அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்று 2 வளாகங்களில் செயல்படுவதால் அடிப்படை வசதி இல்லாமல் ஆசிரியர்களும் மாணவர்களும் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். விரிவாக பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் கடம்பைநல்லூரை அடுத்த கே ஈச்சம்பாடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6 முதல் 8 வரையிலான வகுப்புகள் ஒரு கட்டடத்திலும் 9, 10ஆம் வகுப்புகள் மற்றொரு கட்டடத்திலும் இயங்கி வருகின்றன. இவ்விரு கட்டடங்களுக்கும் இடையே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இடைவெளி உள்ளது. மொத்தம் 316 மாணவர்கள் கொண்ட இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியை உட்பட 9 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 9, 10ஆம் வகுப்பு கொண்ட பள்ளி கட்டடத்தில் இடவசதியோ கழிப்பறை வசதிகளோ இல்லை. பொண்ணுங்களாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், இல்லை டீச்சர்ஸ் இருக்கட்டும், யாருக்குமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கழிப்பிட வசதி எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே கழிப்பிட வசதிக்கு போனோம் அப்படின்னா ஆற்றுக்கு தான் போயாகணும். ஸோ ஆற்றுல பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் கூட தண்ணி திறப்புல பண்ணி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் மத்தியில் இது நிறைய பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆசிரியர்கள் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி நடந்துட்டு போயிட்டே அப்படி தான் இருக்கிறாங்க. 9, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கழிப்பிடத்திற்கு செல்ல அருகில் உள்ள தென்பண்ணை ஆற்று பகுதிக்குத்தான் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. ஆற்றில் தண்ணீர் வரும் காலங்களில் மாணவர்கள் ஆற்று பக்கம் சென்றால் தேவையில்லாத விபரீதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் 9, 10ஆம் வகுப்புகளில் படிக்கும் மாணவர்கள் பெரிய பிள்ளைகள் என்பதால் ஆற்று பக்கம் செல்வதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலையே இருந்து வருகிறது. எந்த வசதியுமே கிடையாது. பாத்ரூம் வசதி எந்த வசதியுமே கிடையாது. அது மாதிரி மிக ஒரு ஆபத்தான விஷயம் என்னென்னா, அங்கேருந்து ஆறு ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அங்கே யூரினோ சப்போஸ் லேடிஸ் எல்லாம் ஜென்ட்ஸ் எல்லாமே அங்கே தான் போகிறாங்க. அங்கே போனால் அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. எந்த விஷயம் நடந்தாலும் எதுவும் தெரியாது. ஸ்டாஃபுங்களுக்கும் அதே மாதிரி தான். இங்கே ஒரு 3 ஸ்டாப் செய்வாங்க, அங்கே ஒரு 3 ஸ்டாப் செய்வாங்க. 2 பேருக்குமே செம ப்ராப்ளமாக இருக்கும். அது இங்கே ஒரு 9th 10th அங்கே இருக்கிற 9th 10th இங்கே 8th சேர்த்துனா இங்கே இன்னும் நல்லா டெவலப் ஆகும், ஸ்கூல் டெவலப் ஆகும். படிக்கிற 9th 10th பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்கன்றதுனால அங்கே பாத்ரூம் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்குது. எங்கள் வாத்தியாருங்களும் இங்கேருந்து இங்கே பாதி நேரம் எடுத்துகிட்டு திருப்பி அங்கே போய் பாதி நேரம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் 9th 10th இங்கே இருந்துட்டா எங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல். இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது குறித்து தருமபுரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் KP மகேஸ்வரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது 2 வளாகங்களில் உயர்நிலைப் பள்ளிகள் செயல்பட்டாலும் வகுப்புகள் சரியாகத்தான் நடந்து கொண்டிருப்பதாக கூறினார். எனினும் பள்ளி குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக அரூர் செய்தியாளர் விவேகானந்தன்.